60 ஆண்டு கால நடிகர் அப்படின்ற முறையில் நாடகம் மற்றும் தமிழ் திரையுலகில் புதிய சகாப்தம் படைத்து பல கோடி மக்களின் இதயங்களில் நிரந்தரமான இடத்தை பெற்று புகழோடு வாழ்ந்து மறைந்தவர் தான் மகா நடிகர் செவாலியே டாக்டர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அப்படிப்பட்ட கலைஞனின் அசாத்தியமான திரைப்பயணத்தை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் இல்லற ஜோதி 1954ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். ஜி.ஆர். ராவ் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்துச்சு. இயக்கத்துடைய மேற்பார்வை டி.ஆர். சுந்தரம் அவர்கள். இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், பத்மினி, கே.ஏ. தங்கவேலு, எஸ்.ஏ. அசோகன் ஆகியோர் முக்கிய வேடங்களை நடிச்சிருந்தாங்க. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வசனம் எழுதியிருக்கிறாரு. இந்த படத்தில் இடம்பெற்ற அனார்கலி நாடக வசனம் மட்டும் மு. கருணாநிதி அவர்கள் எழுதியிருந்தார். அதற்கு சில மாற்று கருத்துக்களும் உண்டு. வசனங்கள் புரட்சிகரமாக மிகவும் கூர்மையாக எழுதப்பட்டிருந்துச்சு. இந்த திரைப்படத்தை விட இந்த படத்தில் இடம்பெற்ற அனார்கலி ஓரங்க நாடகம் மிகவும் புகழ்பெற்ற நாடகமாகும். இசைத்தட்டு வடிவிலும் வெளிவந்து விற்பனையில் சக்கை போட்டுச்சு. இலங்கை வானொலியில் இந்த நாடகத்தை அடிக்கடி ஒளிபரப்பிட்டு வந்தாங்களாம். இதில் மிகவும் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனார்கலி ஓரங்க நாடகத்துக்கு மட்டும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மிக சிறப்பாக வசனங்களை எழுதியிருந்தார். நடிகர் திலகம் கலைஞர் கூட்டணிக்கு கிடைச்ச இன்னொரு மாபெரும் வெற்றி இந்த நாடகம். நல்ல வெற்றியை பெற்ற படமும் கூட. பாடல்களுக்கு ஜி. ராமநாதன் இசையமைச்சிருந்தாரு. பாடல்களை இயற்றியவர் கண்ணதாசன் அவர்கள். ஏ.எம். ராஜா, ஜிக்கி, பி. லீலா, ஸ்வர்ணலதா, எஸ்.ஜே. காந்தா ஆகியோர் பின்னணி பாடல்களை பாடியிருந்தாங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் நடிகர் திலகம் நடித்த காவியங்கள் 2. ஒன்று திரும்பிப்பார் 1953 வெளிவந்த படமாகும். மற்றொன்று இல்லற ஜோதி 1954 வெளிவந்துச்சு. இதில் இல்லற ஜோதி 9 வாரங்களோடைய வெற்றி காவியம் ஆகும். இல்லற ஜோதி படத்தில் நடிகர் கே.ஏ. தங்கவேலு நெட்டிலிங்கம் அப்படின்ற ஒரு ஏழை குமாஸ்தா வேடத்தில் நடிச்சிருப்பாரு. அவருடைய மனைவி அனந்தா அப்படின்ற சி.கே. சரஸ்வதி. இவங்க 2 பேருக்கும் மகனாக மனோகர் அப்படின்ற கேரக்டரில் நடிகர் திலகம் அவர்கள் நடிச்சிருப்பாரு. எந்த வேலையும் பார்க்காம சதா சர்வ காலமும் நாடகம், கதை, கவிதை அப்படின்னு கலைக்காகவே வாழும் கலா ரசிகன். மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கேரக்டர். ஆனால் படிப்பறிவில்லாத அவருடைய தாய் தந்தையர் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே அப்படின்ற ஆதங்கம் அவருக்கு அதிகமாகவே இருக்கு. அவருடைய பெற்றோர் அவருடைய நிலைமையை கண்டு கவலைக்கு ஆளாகிறாங்க. கல்யாணம் பண்ணால் சரியாயிடுவார் அப்படின்னு சொந்தத்தில் ஸ்ரீ ரஞ்சினியை பார்த்து அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனாலும் மனோகரனுடைய குணம் கொஞ்சம் கூட மாறலை. மனைவியை கூட கண்டு கொள்ளாமல் காகிதமும் பேனாவுமாக நாடகம், கவிதை அப்படின்னு எந்நேரமும் கிடக்கிறாரு. மனைவி காவேரி இந்த நிலைமையை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க. மருமகளுடைய இந்த நிலைமையை பார்த்து கவலைக்கு ஆளாகிறாங்க மனோகரனுடைய தாய் தந்தையர். சிவாஜிக்கு பைத்தியம் அப்படின்னே முடிவு பண்ணி தேவையில்லாமல் அவருக்கு வைத்தியமும் பார்க்குறாங்க. தங்கவேலுவும் அவருடைய குமாஸ்தா வேலையை விட்டுடுறாரு. அதனால் சிவாஜி ஒரு கம்பெனியில் கணக்காளனாக விருப்பம் இல்லாமல் வேலைக்கு போகிறாரு. ஸ்ரீரஞ்சினி ஒரு நாள் அவருடைய கணவன் சேமித்து வைத்த கதை, நாடகம், கவிதைகளை அவருக்கே தெரியாமல் பழைய பேப்பர்காரனிடம் போடுறாங்க. அதில் ஒரு பேப்பர் பெருமாள் அப்படின்ற ப்ரொஃபஸர் கிட்ட கிடைக்குது. அவருடைய மகள் தான் சித்ரலேகா. இந்த கேரக்டரில் பத்மினி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு மிகுந்த கலா ரசிகை. அந்த பேப்பரில் சிறப்பான கவிதை எழுதப்பட்டிருப்பதை பார்த்துட்டு சித்ரா மிகுந்த ஆச்சரியமும் சந்தோஷமும் அடைகிறாங்க. ப்ரொஃபஸர் மனோகரனை கண்டுபிடிச்சு வர செய்து அவரை பாராட்டி அவர் ஒரு நாடகமும் எழுத சொல்கிறாரு. அவருக்கு பல வகையிலும் உதவி செய்கிறாங்க சித்ரா. சித்ராவும் மனோகரும் சேர்ந்து அனார்கலி அப்படின்ற நாடகத்தில் நடிக்கிறாங்க. மனோகருடைய சுகம் எங்கே அப்படின்ற நாடகத்தை
புத்தகமாக வெளியிட வேண்டிய உதவிகளும் செய்கிறாங்க சித்ரா. புத்தகம் அமோகமாக விற்பனையும் ஆகுது. புத்தகத்துக்கான ராயல்டி தொகையாக நிறைய பணம் பதிப்பகத்தார் மூலம் மனோகருக்கு கிடைக்குது. மனோகரை வேலையை விட சொல்லி அழைத்து வராங்க சித்ரா. அவனுக்கு ஒரு வசதியான பங்களா ஒன்று கொடுத்து அதில் தங்கி நிறைய எழுத சொல்கிறாங்க. மனோகரும் நிறைய புத்தகங்கள் எழுதி புகழ் பெறாரு. பணமும் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போது மனோகர் ஒரு பெரிய பணக்காரர், செல்வந்தர். காரு, வீடு, வசதி அப்படின்னு அருமையான ஒரு வாழ்க்கை. மனோகருக்கும் காவேரிக்கும் அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது. கலைப்பித்து கொண்ட மனோகரும் சித்ராவும் ஒன்றுபட்ட கலாரசனையால தங்களை அறியாம ஒருவரை ஒருவர் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. செய்வது தவறு அப்படின்னு தெரிஞ்சும் கூட 2 பேருமே ஒருவரை ஒருவர் ஆத்மார்த்தமாக விரும்புகிறாங்க. சித்ரா மேல் கொண்ட காதலால மனைவி காவேரியை வெறுக்க ஆரம்பிக்கிறாரு மனோகர். அடுத்ததாக இந்த திரைப்படத்துல கேட்பதெல்லாம் காதல் கீதங்களை அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாடலை பி. லீலா அவர்கள் மிகவும் அருமையாக பாடியிருப்பாங்க. நாட்டிய பேரொளியின் நாட்டியம் நடிகர் திலகம் இசை மீட்டல் புதிய பரிமாணத்தை கொடுத்திருக்கும். இந்த இல்லற ஜோதி திரைப்படத்தில் சித்ராவின் முறை மாப்பிள்ளை மோகன் அப்படின்ற கேரக்டரில் S.A. அசோகன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இவர் சித்ராவை விரும்புகிறாரு. ஆனால் சித்ராவுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. மனோகர் சித்ரா காதல் காவேரிக்கு தெரிய வந்து துடித்து போகிறாங்க. அதே போல் சித்ரா மனோகரை விரும்புவதை அறிந்து கொண்ட மோகன் சித்ராவை கண்டிக்கிறாரு. அது தவறு அப்படின்னும் சொல்கிறாரு. ஆனால் அவரை எது தெரிந்து பேசுகிறாங்க சித்ரா. சித்ரா மனோகர் காதலை காவேரி கிட்ட வந்து எடுத்து சொல்கிறாரு மோகன். தன்னுடைய நிலைமையும் காவேரி நிலைமையும் மோசமான சூழ்நிலையில் இருப்பதை எடுத்து சொல்கிறாரு. இரு குடும்பங்களும் இதனால் சந்திக்க போகும் பிரச்சனைகளை பற்றியும் விரிவாக எடுத்து சொல்கிறாரு. ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் கணவனை விட்டு கொடுக்காம பேசி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க காவேரி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.